வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் மகரத்தில் சுக்கிரன் இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி பயணிக்க தொடங்கி டிசம்பர் 28 வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. ஏன் இந்த பதிவில் சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, செவ்வாய் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்கறதுனால செவ்வாய் சுக்கிரன் பார்வை சம்மந்தப்பட்டு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க இருக்கோம். இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு நம்முடைய மகரத்திலேயே சுக்கிரன் வரக்கூடிய பதிவு, வரக்கூடியதற்கான பலன்கள். இப்போ டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 28 வரைக்கும் 27 நாட்களில் சுக்கிரன் மகரத்தில் பயணிக்கிறார். 3 நட்சத்திரம் இருக்குது மகரத்தில்: உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3 நட்சத்திர ரீதியாக அவர் சஞ்சரிக்கும் போது என்ன விதமான விளைவுகள் ஏற்படுகின்றனன்னு பார்க்கலாம். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான தொழில் கிரகம் சுக்கிரன், 5ஆம் அதிபதியான குழந்தை, கலைகள், நம்முடைய மகிழ்ச்சி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் நம்ம லக்னத்தில் போகுது அப்படின்னால் கூட நட்சத்திர ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சர்க்கியூட் இருக்கு இல்லையா, 12 ராசி மண்டலங்களினுடைய டோட்டல் நீள்வட்ட பாதையினுடைய அந்த ஒட்டுமொத்த டிகிரிங்கிறது 360 டிகிரி. அதில் பாவ பகுப்புகளில் பார்க்கும்போது நமக்கு 4ஆம் இடத்துல மேஷராசிங்கிறது, 8ஆம் இடத்துல சிம்ம ராசிங்கிறது, 12ஆம் இடத்துல தனுசு ராசிங்கிறது சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கிற ராசியாக இருக்குது. இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது நம்ம லக்னத்துக்கு ஆகாத ராசிகள். அதனால் சுக்கிரனுடைய பொட்டன்ஷியல் நமக்கு நல்ல தன்மையில் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோக எப்போ நமக்கு தொழில் கிரகம் 10ஆம் இடம் அதுக்குண்டான பவர் கொடுக்கும்னா, சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த பவரை கொடுக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அந்த பவரை கொடுக்கும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் பாவம் உபநட்சத்திரங்களாக நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் அது வந்திருந்தால் நமக்கு அது பலனை கொடுக்கும். இப்படியெல்லாம் நம்ம கணக்கெடுத்தால் தான் நமக்கு அந்த திசாபுத்தியில் இந்த கோச்சாரம் என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு நடக்கிறது சுக்கிரனை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சுச்சமோ நடந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இப்போ செவ்வாய் பார்வை செய்கிறார் சுக்கிரனை. அந்த பார்வையில் செவ்வாய் நமக்கு நல்ல கிரகமாக இருந்தால் அது நல்ல பார்வையாக வேலை செய்யும். செவ்வாய் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு கொண்ட கெட்ட கிரகமாக இருந்தால் நமக்கு அது பாதிப்பாக வேலை செய்யும். அப்போ என்ன மாதிரி பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கெட்ட சுக்கிரன் கெட்ட செவ்வாயாக இருக்கிற பட்சத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகள். ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேரேஜுக்கு, ஆனால் ஒத்து வரல, மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி விருப்பப்படுற திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல வரக்கூடிய போராட்டங்கள், எமோஷனலி வரக்கூடிய ப்ராப்ளங்கள், ஒருத்தரை ஒருத்தரை நம்பி ஏமாந்து போகிற தன்மைகள். இதை நீங்கள் கஸ்டமருக்கும் எடுத்துக்கலாம், நம்ம பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எடுத்துக்கலாம். அது மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. இதே நல்ல சுக்கிரன் நல்ல செவ்வாயாக நம்ம ஜனனஜாதத்தில் அமர்ந்திருந்தால் நமக்கு தொழில் பலம் நல்லா இருக்கும். அதுலேயும் ஐடி லைனு, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, கமிஷன் வகை பிஸ்னஸ்ஸு, இது சார்ந்த அமைப்புகளுக்கு நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். இப்போ முதல் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள 10 நாட்களில் உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறார். அப்போ நமக்கு சூரியன் அட்டமாதிபதி. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நம்ம லக்னத்துக்கு அட்டமாதிபதி, 8ஆம் அதிபதி. ஆனாலும் அந்த மகரத்துக்கு அது கொஞ்சம் அந்த சூரியன் நட்சத்திரம் பாதிப்பைத்தான் கொடுக்கும். பட் அதே நேரத்தில் சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இப்போ கோச்சாரத்தில் போயிட்டுருக்கார் இல்லையா, அதனால் பெரிய லெவலில் பாதிச்சுறார். அது ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஒரு கெடுதலை ஒரு நல்லது காம்பன்சேட் பண்ணுது. அப்போ நம்ம சிந்தனைகளில் அது மாதிரியான ஒரு தடுமாற்றம் நிகழும். நம்ம இதை செய்யலாமா வேணாமா, அல்லது ஒரு தவறான விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை செஞ்சு தான் தருவேன்னு முடிவெடுத்து போகிறது, இது மாதிரியான இன்வால்வ்மெண்ட் ஏற்படுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் மூலதனம் போடுறது, ஒரு தவறான கொள்கை முடிவெடுக்கிறது, மூலதனம் போடுறது, இதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையே இந்த சூரியன் குறிக்குது. ஆனால் பெரிதாக லெவலில் பாதிக்காது. நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் 8-12 தொடர்பு இருந்தால்
பிரச்சனை தான். அதனால் அது நம்ம ஜனனஜாதத்தை பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து 11ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய சாரத்தில் போகிறாரு திருவோணத்தில். அப்போ நமக்கு நன்மைகள் நடக்கும், சுபகாரியங்கள், ஒரு உறவுகள் பலப்படுதல், இதெல்லாம் நன்மையாக இருக்கும். இருந்த போதிலும் செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுகுது. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் செவ்வாய் கெடாமல் இருக்கணும். 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த கோச்சாரம் நமக்கு நன்மை செய்யும். உறவுகள் சார்ந்த நன்மைகள், ஒரு கம்யூனிகேஷன், இடம் பதிவு பண்ணுறது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு படிப்புக்கு நல்லா இருக்கிறது, வெளிநாட்டு படிப்பாகட்டும், ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை செய்கிறது, வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, புதிய நபர்களால் வரக்கூடிய அனுகூலங்கள், திருமண காரியங்கள், வீட்டிற்கான சுப காரியங்கள், இதையெல்லாம் செய்கிறதுக்கும் இது நல்லது பண்ணும். அதற்கு அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 6 நாள். அப்பவும் செவ்வாயினுடைய பார்வை அங்கே இருக்குது. இதில் நமக்கு எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், பருவ வயதில் இருக்கவங்க கிளர்ச்சிகளில் ஈடுபடுறது. சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரகாரகன், செவ்வாய் பெண்களுக்கு கலத்திரகாரகன். இந்த 2 பேர் பார்த்துக்கிறதுனால அது லக்ன பாவம் 7ஆம் பாவங்கிறதுனால இது சார்ந்த ஒரு ஆசிலேஷன் பிரச்சனைகள், ஒரு எமோஷனலாக நம்ம பழக்க வழக்கம் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதாவது அறிவு சார்ந்து திங்க் பண்ணுறதை விட கவர்ச்சி சார்ந்து திங்க் பண்ணுறதுக்கு இந்த 2 கிரகம் வேலை செய்யும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் இந்த 2 கிரகம் இருந்தால்தான் அது ப்ராப்ளமாக முடியும். இல்லைன்னா சில பேருக்கு அது விருப்ப திருமணமாக அமைஞ்சிடும். நம்ம ஒரு அதிரடி திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, திடீர்னு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணுறாங்க, விருப்ப திருமணமாக பண்ணுறாங்க, அது மாதிரியும் அமைஞ்சிடும். அதனால் உறவுகள் சார்ந்த நன்மைகளாக இது செய்யக்கூடிய ஒரு பலம் இருக்குது. எல்லாமே கோச்சாரம் அப்படிங்கிறதுல நம்ம ஜனன ஜாதகத்தின்படி 12 பாவத்துக்கு யார் யார் என்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம லக்னம் அப்படின்னால 10ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீடு தான். ஆனால் அங்கே இருக்கிற 3 நட்சத்திரம் அந்த 10ஆம் இடத்து வேலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக வந்துடுவாங்க. அந்த நட்சத்திரத்தை 9ஆக பிரித்து 10ஆம் வீட்டில் நம்ம பிறந்த நேரத்தில் எந்த உபநட்சத்திரம் நமக்கு ஆதிக்கத்துக்கு வருதுன்னு நம்ம பிறந்த நேரப்படி நம்ம கணிக்கணும். அதுதான் இந்த முறையில் நம்ம தொழில் ஸ்தானத்தை எடுக்கிற முறை. 12 பாவத்துக்கும் இதே முறை தான். அப்போ எப்போ நம்ம பிறக்கிறோம், நம்ம லக்ன புள்ளி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதிலிருந்து 12 பாவத்துக்கும் நமக்கு புள்ளிகள் கிடைச்சிருது. அந்த புள்ளியில் நட்சத்திரம் என்பது ஒரு தோராயமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். உபநட்சத்திரம்னு எடுத்தால் துல்லியமான அணுகுமுறையாக இருக்கும். அப்போ அந்த துல்லியமான அணுகுமுறையில் நாம் அந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த கிரகம் நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திசாபுத்திலையும் அது நடக்குதாங்கிறத பார்த்துக்கிட்டு அது கரெக்டாக நமக்கு சாதகமாக பாதகமாங்கிறது திசாபுத்தியில் கொடுப்பினைகள் தீர்மானம் பண்ணும். நம்ம பிறக்கும்போதே ஒரு கொடுப்பினை உருவாயிடும். திருமண கொடுப்பினை எப்படி இருக்குது, தொழில் கொடுப்பினை எப்படி இருக்குது, பணம் தனவரவு கொடுப்பினை எப்படி இருக்குன்னு எல்லாம் தீர்மானமாயிடும். அந்த தீர்மானமான கொடுப்பினையை நடத்தி கொடுப்பது திசாபுத்தியாக இருக்கும். அந்த திசாபுத்தியினுடைய ஒரு பலனை உறுதி செய்வது கோச்சாரமாக இருக்கும். அதைத்தான் விதி மதி கதின்னு சொல்கிறோம். அதனால் வெறும் கோச்சாரத்தை நம்பி நமக்கு நம்ம லக்னம், நம்ம ராசி, குரு மாறுது, சனி மாறுது, ராகு மாறுது, கேது மாறுது, அப்படி மாறுறதுங்கிறது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி தான் நமக்கு நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும். அது அந்த திசாபுத்தி என்ன திசாபுத்தி நடக்குது, அது கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் பயிற்சி பலன்களை ஒழிய நாம் பயிற்சி பலன்களை நம்பியே நம்ம நிகழ்வுகளை எதிர்பார்க்கிறதுல அர்த்தமில்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.